சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். எப்போதுமே கலங்கக்கூடிய அபூபக்கர் வருகிறார் கலங்காமல். ஏன் கலங்க கூடாத அபூபக்கர்? கலங்கினால் அவ்வளவுதான். எல்லா சஹாபாக்களும் கலங்குகிறார்கள், எப்போதுமே கலங்கக்கூடிய அபூபக்கர் கலங்காமல் வருகிறார். அப்படித்தான் அல்லாஹ் அபூபக்கருடைய உள்ளத்தை உறுதிப்படுத்தினார். அந்த நேரத்தில் அபூபக்கருடைய தன்மை என்ன? எளிமையானவர், எப்போதுமே கலங்கக்கூடியவர். ஆனால் அபூபக்கர் அந்த நேரத்தில் கலங்காமல் வருகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த கஃன் துணியை எடுத்துவிட்டு நெற்றிகளை முத்தமிட்டு சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, உயிரோடு இருக்கும் போதும் மணந்தீர்கள், இப்போதும் மணக்கிறீர்கள். வெளியிலே வருகிறார். ஏன் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? உமர் சொல்கிறார், ரசூலுல்லாஹ் இறந்தால் என்று சொன்னால் வெட்டி விடுவேன் தலையை. உட்காரு உமரே, உட்காரு. وما محمد الا رسول قد خلت من قبله الرسل افإن مات او قتل انقلبتم على اعقابكم. முஹம்மதும் இறப்பார் அல்லது கொல்லப்படுவார் என்ற வசனத்தை உமர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஓதுகிறார்கள். கையில் இருந்த வாள் அப்படியே உமருக்கு கீழே விழுகிறது. உமர் அப்படியே சாய்கிறார் கீழே. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். மதீனா ஸ்தம்பிக்கிறது, உலக நாடுகள் தம்பிக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணமாகிவிட்டார்கள் என்ற செய்தியை கேட்டு உலகமே கொதித்துக் கொண்டிருக்கிறார். திடீரென மரணம். நினைத்து பார்க்கவில்லை சஹாபாக்களால். என்ன செய்வார் பிலால் எல்லாம் இதற்கு பிறகு? என்ன செய்வார் அம்மார் எல்லாம் இதற்கு பிறகு? என்ன செய்வார் அபூ தல்ஹா இதற்கு பிறகு? என்ன செய்வார் அபூபக்கர் இதற்கு பிறகு? என்ன செய்வார்கள் ஃபாத்திமா? ஃபாத்திமாவை பார்க்காமல் ரசூலுல்லாஹ் இருக்க முடியாது. எங்கே வெளியே சென்றாலும் ஃபாத்திமாவுடைய வீட்டிற்கு செல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரமாட்டார்கள். ஆயிஷா எங்க என்ன செய்ய போகிறார்கள் ரலியல்லாஹு அன்ஹா? எல்லா தோழர்களும் முகத்திலே கையை வைத்துக் கொண்டு அழுது கொண்டிருக்கிறார்கள். எப்படிப்பட்ட சபையாக இருக்கும் அந்த சபை? தூதருடைய ஜனாசாவை பார்க்கிறார்கள். எப்போதுமே முகத்திலே புன்சிரிப்பை பார்த்து வரவேற்கக்கூடிய முகத்தை பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரெடுக்கப்பட்டு ஜனாசாவாக கிடப்பதை பார்க்கிறார்கள். உள்ளே வருவது யார் என்று தெரியவில்லை, வெளியே செல்வது யார் என்று தெரியவில்லை. அன்பிற்கினியவர்களே, இந்த நிலைமை எல்லோருக்கும் தான். இந்த மௌத் எல்லோருக்கும் தான். அந்த நபிக்கும் அல்லாஹ் மரணத்தை கொடுப்பான். நமக்கும் இந்த நிலைமை ஒரு நாள் வரும். லா இலாஹ இல்லல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த தூதருடைய முஹப்பத் இதுதான். அந்த தூதரை நேசிப்பது இதுதான். அந்த தூதரை நேசிப்பதற்கு அடையாளம் எது? எது? அந்த தூதரை பின்பற்றுவது, அந்த முஹம்மதை உயிர்ப்பிப்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த முஹம்மதிற்கு உயிர் கொடுப்பது. எப்படி உயிர் கொடுப்பது? அந்த தூதருடைய வாழ்முறையை நம்முடைய வாழ்க்கையாக கொண்டு வருவது, அந்த தூதரின் நடைமுறைகளை பேச்சை நம்முடைய நடைமுறையாக பேச்சாக கொண்டு வருவது, அந்த தூதருடைய கலாச்சாரங்களை நம்முடைய கலாச்சாரமாக கொண்டு வருவதுதான் அந்த தூதருடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போதும் உலகத்திலே வாழ்வதற்கு அடையாளம். ஹதீஸ்களாக, பேச்சுகளாக, எழுத்துக்களாக, ஒளி வடிவாக. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணமாகி விட்டார்கள் என்ற செய்தியை கேட்டதற்கு பிறகு சஹாபாக்கள் எல்லாம் முடிவெடுக்கிறார்கள். என்ன முடிவு? அடுத்த ஹலீஃபா யார்? அபூபக்கர் உற்சாகப்படுத்துகிறார். கலங்காதீர்கள், கலங்காதீர்கள், எல்லோரும் மரணமடையத்தான் போகிறோம். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அபூபக்கர் உற்சாகப்படுத்துகிறார், தோழர்களை கலங்காதீர்கள், ஹலீஃபாவை முடிவெடுப்போம். ஏன் ஏன் இன்றும் சில மக்கள், சில முட்டாள்கள் பேசுகிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி காட்டட்டும், அல்லாஹ் அவர்களுக்கு கருணை காட்டட்டும், அல்லாஹ் அவர்களை நேர்வழிகளை செலுத்தட்டும், சஹாபாக்களின் கண்ணியத்தை அவர்கள் உள்ளத்தில் அல்லாஹ் கொடுக்கட்டும். என்ன சொல்கிறார்கள்? ரசூலுல்லாஹ்வுடைய ஜனாசாவை வச்சுக்கிட்டே ஆட்சிக்கு சண்டை போடுகிறார் அல்லாஹ்வுடைய தூதருடைய சஹாபாக்கள்லாம். எப்படி ஜனாசாவை வச்சுக்கிட்டே சண்டை போடலையா சஹாபாக்கள்லாம் சொல்லி? இதெல்லாம் முஸ்லிம்களா இருப்பார்களா? ஏன்? எதிரி படைகள் எல்லாம் காத்து கொண்டிருக்கிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணமாகி விட்டார்கள் என்ற செய்தியை கேட்டாலே கொதறி விடுவார்கள் மதீனாவையும் மக்காவையும். அடுத்து ஒரு கலீஃபாவை நியமித்தால் தான் இது நிறுத்தப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஜனாஸாவை வைத்துக்கொண்டு சஹாபாக்கள் கலீஃபாவை நியமிக்கிறார்கள். மதீனாவிலே ஏற்கனவே ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கலீஃபாவாக வருவதற்காக முன்னால் வருகிறார்கள். அபூபக்கர் சொல்கிறார்கள், குறைஷிகள் அல்லாமல் வேறு யாரும் கலீஃபாவாக மாறக்கூடாது, குறைஷிகள் அல்லாதவரிடத்திலே கூடாது, உமர் இடத்திலே ஆட்சியை கொடுப்போம், உமர் ரசூலுல்லாஹ்விற்கு பிறகு நியமிக்கட்டும் என்று சொல்லும் பொழுது உமர் வருகிறார். அந்த அபூபக்கர், அபூபக்கரை நீ இருக்கும் பொழுது நானா என்று உமர் அவர்கள் அபூபக்கருடைய கையை பிடித்து பைஅத் செய்கிறார்கள். எல்லா சஹாபாக்களும் பைஅத் செய்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவாக மாறுகிறார்கள்.